நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணியிருக்காங்க, படம்டா நீ, வாழ்க்கையை அனுபவிக்க தெரியாத மனுஷன்டா நீ, ஒரு முறை கூட சிகரெட் குடிச்சது கிடையாது, எப்படி இருக்குன்னு கூட தெரியாது, பண்ணதில்லை, லிக்கர் குடிச்சதே கிடையாதா, பண்ணதில்லை, எப்படா இருக்க நீ அப்படின்னா. ஏன் இருக்க முடியாது? இதுக்கு என்ன ரீசன் நான் சொல்லட்டுமா? ரொம்ப சிம்பிள். காலேஜ் ஃபஸ்ட் இயரில் ஊட்டிக்கு ட்ரிப் போனேன். எங்கள் அப்பா தான் என்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வந்து ட்ராப் பண்ணிட்டு போனார். ட்ராப் பண்ணிட்டு எங்கள் அப்பா மேலே எனக்கு தனி மரியாதை. ஏன்னா 12th நான் வாங்கினது மார்க்குக்கும் என்னை அவர் டீல் பண்ணதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பயங்கர ஃப்ரெண்டாக தான் ட்ரீட் பண்ணார். நான் பஸ்ஸில் இப்படி ஓரமாக உட்காந்துருக்கேன், எனக்கு பைசா கொடுத்துட்டு அப்படி கையை பிடிச்சார். அப்பா கை பிடிச்சிட்டு ஒரு விஷயம் சொன்னார், டே தம்பி, இந்த காலேஜ் ட்ரிப்பு போகும்போது தான் முதல் டைம் சிகரெட் பிடிச்சி பார்க்கலாமான்னு தோணும். ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவானுங்க, கொஞ்சம் தானே குடிச்சு பாரு, ஒன்றும் இல்லைடா அப்படின்னுவானுங்க அப்படின்னு சொன்னார். அப்பா அந்த தப்பு பண்ணியிருக்கேன். அப்போ என்கிட்ட சொன்னார், நீ அந்த 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 சலனத்தை தாண்டிட்ட அப்படின்னா நீ அதை செய்யவே மாட்டடா. ஐ எம் நாட் சேயிங் இட்ஸ் ரைட் ஆர் ராங், பட் நீ தண்ணி அடிக்காமல், நீ குடிக்காமல் இருந்தானா, சிகரெட் பிடிக்காமல் இருந்தானா, ஐ வில் பி வெரி ஹாப்பின்னாரு. I made a promise to my father that I will never drink, that I will never smoke, and I just want to keep up that promise. As simple as that. ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? 10 பேர் பார்க்கும்போது அந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ணுற மனுஷன் கிடையாது. யாருமே இல்லை, நீ மட்டும்தான் இருக்க. அந்த டைமில் நீ தப்பு பண்ணால் உனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த டைமை இஃப் யூ ஆர் கீப்பிங் அப் யுவர் ப்ராமிஸ், நீ தான் மனுஷன். அந்த கான்ஃபிடென்ஸை நீ அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, உன்னை எந்த ஊருக்கு வேணால் அனுப்புவாங்க. என் பொண்ணு எங்கே போனாலும் ஒழுக்கமாக தான் இருக்கும், சான்ஸே கிடையாதுன்ற கான்ஃபிடென்ஸ் அப்பா அம்மாவுக்கு வரும். ஸ்கூலில் நீங்கள் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கு போயிருப்பீங்க, டீச்சர் கழுவி ஊற்றிருப்பாங்க சில ஸ்கூலில். சில அப்பா அம்மா இருக்காங்க, நீ என்ன வேணால் சொல்லு, என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்வாங்க. என் பையன் போகிறான் ஸ்கூலில், அவங்க டீச்சர் கூப்பிட்டு சொல்கிறாங்க, சார் யுவர் சன் ரோஹன் பயங்கர நாட்டி சார். எப்படி இருக்கும் பின்ன? நம்ம அப்படி தானே இருந்தோம். கிளாஸில் சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கான் சார், நான் தான் எங்கள் ஸ்கூல்லேயே ஸ்ட்ரிக்டஸ்ட் டீச்சர், என்னையே சிரிக்க வைக்கிறான் சார். நான் அப்படி தான் இருந்தேன். நான் சொன்னேன் சரியாயிடும் மேடம் அப்படின்னு. எப்போ சார்? நான் 10ஆம் கிளாஸ்க்கு மேலே சரியாயிடும் மேடம். எப்படி சார் தெரியும்? இல்லை நான் அப்படி தான் மேடம் இருந்தேன் அப்படின்னாங்க. பாருங்க சார், எவ்வளோ கவனக்குறைவு பாருங்க சார். இந்த கவனக்குறைவால் தான் அவனால் மார்க் வாங்க முடியல. 25க்கு பாருங்க மேக்ஸில் 24 தான் வாங்கியிருக்கான், 25க்கு 24 தான் வாங்கியிருக்கான். நீங்கள் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க சார். அவங்க நினச்சிருக்காங்க நம்ம ரொம்ப புத்திசாலி, இன்ஃபோசிஸ் ஹெச்ஆர்னோட ரொம்ப புத்திசாலி. நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க சார். நான் அவனை பார்த்தேன், என் பையனுக்கு நான் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்னு தெரியும், அவன் என்ன பார்க்குறான் நீனு. இப்போ நம்ம பையன் எது மாதிரி தப்பு பண்ணுவான், எது மாதிரி தப்பு பண்ண மாட்டான்றது பேரண்ட்ஸ்க்கு தெரியணும். கரெக்டா? இது மாதிரி இந்த சேட்டை பண்ணியிருப்பான் தெரியும். இப்போ என் பையனை வந்துட்டு படிக்க மாட்டேங்கிறான் ஒழுங்கானா கண்டிப்பாக நம்புவேன் நான். ரைட் மேடம். மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா சான்ஸே கிடையாது, இம்பாசிபிள். நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறது, உங்கள் ஸ்கூல் பிரின்சிபல் நீ எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்துருக்கியோ அதே மரியாதை உங்கள் ஸ்கூலில் இருக்க ஆயாவுக்கும் கொடுத்தாகணும். கீழே இறங்கும் போது வாட்ச்மேனை தாண்டி போகிறேன்னா வாட்ச்மேனுக்கு விஷ் பண்ணணும், குட் மார்னிங் அண்ணான்னு சொல்லணும், அக்காவுக்கு விஷ் பண்ணணும், எல்லாருக்கும். அதை நான் கண் கூட பார்க்குறேன். நான் மார்க்கில் கம்மியாயிடுச்சு, மார்க் கம்மியாயிடுச்சு, சான்ஸ் இல்லை. ஒருத்தங்க கூட மிஸ்பிஹேவ் பண்ணுறான்னா சான்ஸே கிடையாதுன்னு சொல்லுவேன் ஆஸ் அ ஃபாதர். அது யார் அந்த கான்ஃபிடென்ஸை கொடுக்க முடியும்? பையன்கிட்ட என்கிட்ட வந்தால் சொல்லுவேன், தம்பி நீ என்ன தப்பு பண்ணாலும் சரி அப்பா அம்மா கிட்ட தான் ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறேன். அண்ட் வென் யூ ஓப்பன் அப் வித் யுவர் பேரண்ட்ஸ், அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது அப்பா அம்மா நம்மளையும் நம்புவாங்க. எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம்ப்பா, நான் ஒரு 2 வருஷம் கழிச்சு வேலை செய்யணும்ப்பா, சம்பாதிக்கணும்ப்பா, அதுக்கப்புறம் கல்யாணம்னா அது நீ தான் அப்பா அம்மா கிட்ட பேசி ஆகணும். அண்ட் பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் படிக்க வச்சது எல்லாமே காலங்காலத்தில் சில விஷயம் நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். 30 வயசு நடக்கிற ஒரு ஆண் மகனுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இதான் நடக்கும். 30 வயசு ஆச்சுன்னா பாருங்களேன், அவனுக்கு கல்யாணம் ஆகிருக்கும், ஒரு குழந்தை இருக்கும், இல்லை 2 குழந்தை இருக்கும், ஒரு கார் இருக்கும், அடுத்த 20 வருஷத்துக்கு ஒரு லோன் இருக்கும். அந்த லோனுக்காக லோன் வேலை செய்யணும் அடுத்த ஒரு 20 வருஷம். நம்ம பெண் குழந்தைகள் தானாக சுதந்திரமாக சம்பாதிக்கும் போது அவங்களுக்கான செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பயங்கர ஜாஸ்தி இருக்கும். அதனால் பேரண்ட்ஸும் தயவு செஞ்சு அதை பெர்மிட் பண்ணுங்கள். நீங்களும் உட்காந்து பேசுங்க அப்பா அம்மா கிட்ட. அண்ட் அந்த ஒழுக்கம்ன்றது தான் will determine who you are.